ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள 8ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு டிப்ளமோ தகுதிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க, எந்த துறையில் அறிவிச்சிருக்கிறாங்க, என்னென்ன பதவிகள்லாம் அறிவிச்சிருக்கிறாங்கன்ற டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் உங்களுடைய மாவட்டத்தை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போய்ட்டு இதற்கான டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்பம் படிவம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு விண்ணப்ப படிவம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். ஸோ டவுன்லோட் செய்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சிட்ட பிறகு மறக்காமல் உங்களுடைய சைன் போட்டுடுங்க. பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்கள் நகல்கள் அனைத்திலும் செல்ஃப் அட்டஸ்ட் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்திருக்கிற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ எந்த துறைன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையில் அறிவிச்சிருக்கிறாங்க. தருமபுரி மாவட்டத்தில் தொட்டில் குழந்தை திட்டத்தில் உள்ள 5 காலி பணியிடங்களை தொகுப்பூதியம் மற்றும் தகுதியின் அடிப்படையில் பணியாளர்களை தேர்வு செய்ய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. சில பார்த்திங்கன்னா 4 விதமான போஸ்டிங் அறிவிச்சிருக்கிறாங்க. காப்பாளர் மற்றும் மேற்பார்வையாளர். ஸோ அதற்கு கல்வி தகுதி பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு, சம்பளம் ரூபாய் 7500. செவிலியர் பெண் மட்டும், கல்வி தகுதி பார்த்திங்கன்னா டிப்ளமோ நர்சிங், சம்பளம் ரூபாய் 7500. உதவியாளர் பெண் மட்டும் இருவருக்கு, கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு, ஒவ்வொருவருக்கும் 4500 ரூபாய் தராங்க. காவலர் 8ஆம் வகுப்பு, சம்பளம் ரூபாய் 4500. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 42 வயதிற்குள் இருக்கணும். ஸோ இதற்கான விண்ணப்பங்களை பார்த்தீங்கன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம், மாவட்ட ஆட்சியரகம், தருமபுரி 636705 என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ தகுதி விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நன்றி.